உங்கள் உடம்புல பிரச்சனை வரும்போது நாமெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அறிகுறிகளை பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே உடம்பு தன்னிச்சையாக ஒரு நோயை உண்டு பண்ணுறதில்ல. காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் திரும்ப 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 உந்துதலுக்கு உட்பட்டு ஒரு பிரச்சனையை நமக்குள்ளே உண்டு பண்ணுதுங்கிறத நம்ம உணரலை. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த தருணங்களை கடந்து போகிறோம். ஆனால் உணர்வுகள் நம்மளுடைய உடம்பில் தேக்கம் அடையும் பொழுது, அது அதீத பிரச்சனைகளுக்குள்ள போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு பேட்டர்னா நமக்குள்ள ரிப்பீட் ஆகுது. அப்போ உணர்வுகள் தேக்கம் அடையும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம்? உணர்வுகளை கடந்து எளிமையா போயிடுறோம். எண்ணங்களுக்கு பின்னாடி போய் எண்ணங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறோம். காரணம் அது கிடையாது. எண்ணங்கள் தன்னிச்சையாக பாதிக்கப்படுறதில்ல. எண்ணங்கள் பாதிக்கப்படுறதுக்கு உணர்வுகள் மட்டும்தான் காரணம். நம்ம உடம்புல வர்ற வியாதிக்கு முதல் முக்கிய காரணம் எண்ணங்களோ சிந்தனைகளோ கிடையாது. நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம உணர்வுகள். வாழ்க்கையில நம்ம உணர்வுகளை கடந்து போக தெரியாம டெய்லி ரிப்பீட் பண்ணக்கூடிய உணர்வு சார்ந்த உணர்ச்சி வெளிப்பாட்டுல நம்ம உந்துதல்ல கொப்பளிச்சு நிறைய விஷயங்களை பண்றோம். அது காலப்போக்கில் நம்ம உடம்புல நோயா வெளிப்படுது. நம்ம அந்த சிம்டம்ஸை மட்டும் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த சிம்டம்ஸுக்கு நம்ம மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். ஆனா அது ஒருபோதும் தீர்வாகாது. ஆனா பிரச்சனை திருப்பி திருப்பி வருது அப்படின்னா, நம்ம உணர்வை நம்ம எந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படலுக்குள்ள போறோம், எந்த மாதிரியான ட்ரிகர் சிம்டம்ஸுக்குள்ள போறோம், நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், எப்படி உந்துதலுக்கு உட்பட்டு நம்ம கொப்பளிச்சு வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நோயிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியும். அப்போ உடல் மொழி பேசுறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நோயிலிருந்து நம்மளால எளிமையா வெளியில வர முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாடி அவேர்னஸ் ஸ்கேனிங்கிறது மிக மிக முக்கியம். ஆனா நம்ம உடம்புல வரக்கூடிய இந்த சிம்டம்ஸோட வெளிப்பாடு ரொம்ப பெருசான விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஒரு செடி வளர்க்குறோம், அந்த செடி சுருங்கி போகுது. செடியோட பாதிப்புல இருக்கா இல்ல ரூட்ல அந்த பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரூட்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த ரூட்டை நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த செடி எளிமையா நல்லா வளமையா வளரும். அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரூட் காஸ் மிக மிக உணர்வு சார்ந்த விஷயமா தான் இருக்குமே தவிர அது உடம்பு சார்ந்த விஷயமா இருக்காது. அப்ப ரூட் காஸ்னா உணர்வை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயிலிருந்து தாக்கங்கள்ல இருந்து நம்ம நம்மளை மீட்டெடுக்க முடியும். உண்மையான காரணத்தை மீட்டெடுக்க முடியும். ஆரோக்கியத்தை திரும்பி நம்ம பெறணும் அப்படின்னா நீங்க ரூட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு DM பண்றேன்.